அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் மெக்சிகோவில் தான் நம்ம போய் காலடி வைக்க போகிறோம். உலகின் மிகப்பெரிய ஒரு ட்ரக் கார்ட்டல், வயசு கூட அதிகமாகலாம் இல்லைங்க, ஒரு 35 வயசு தான் இருக்கும். அவன் தான் மிகப்பெரிய ஒரு ட்ரக் கார்ட்டல், அரசாங்கத்தையே மிரட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் கார்ட்டல். அமெரிக்கானுடைய சிஐஏ போட்டாங்களா இல்லை மெக்சிகோனுடைய இராணுவம் போட்டுச்சா அப்படின்றதான் எங்கள் கேள்வியே. பட் கிளாடியா ஷென்பம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அங்கே நடந்த விஷயம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. ஆனால் இன்று மெக்சிகோ முழுவதும் பரபரப்பை கிளப்பி பற்றி திரும்புகிற திசையெல்லாம் ட்ரக் கார்ட்டலோட கண்ட்ரோலில் வந்துருச்சு, பற்றி எரிஞ்சிட்ருக்கு. நண்பர்களே வாங்க, விஷுவலாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி நேரடியாக உங்கள் கண்ணு முன்னாடி மெக்சிகோவுக்குள்ளே என்ன நடக்குது, எங்கெல்லாம் பற்றி எரியுது, என்னெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க, அரசாங்கங்கள் என்ன பதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஏன் இந்த சம்பவம் நடந்தது, யார் இந்த ட்ரக் கார்ட்டல், கூடியவர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்களா, இதற்கும் அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம், அனைத்தையும் முடிஞ்சால் புட்டு வைக்கிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயம். ஆல்மோஸ்ட் இன்று இரவு இல்லைன்னா ஒன்று 2 நாளைக்குள்ளார பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானுக்கான யுத்தம் தொடங்க போகுது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆப்கானிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனி அவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அட்டாக் பண்ணுங்களே அப்படின்ற அளவுக்கு தயாராகிட்டாங்க. அதுவுமே கூடுதல் தகவலாக இருக்குது. பரபரப்பான உலகத்துக்குள்ளே போகிறோம். வாங்க நண்பர்களே, மெக்சிகோவுக்குள்ளே போகலாம். மெக்சிகோவுக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை நீங்கள் நம்ம சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம்பவம் என்னன்றதை சொல்லிடுறேன். மெக்சிகோனுடைய மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தனுடைய தலைவன், அவன் பேர் மென்சோ, எல் மென்சோ. இந்த கடத்தல் கும்பலோட பேர் சிஜேஎன்பி அமைப்புன்னு சொல்கிறாங்க. இந்த சிஜேஎன்பி அமைப்போட தலைவன் அவன் தான். அவனை இராணுவ படைப்பிரிவு சுட்டு கொல்லப்பட்டதால், அதாவது மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இராணுவ படைப்பிரிவு சுட்டு கொல்லப்பட்டதால் இந்த ஒரு பரபரப்பு. என் தலைவனே சுட்டுட்டியா அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுலாம் பாருங்கள். அவனுக்கு அவன் தலைக்கு கிட்டத்தட்ட 15 மில்லியன் அளவுக்கான விலைகள் பேசப்பட்டதில்லை, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்க அரசாங்கம். இவன் இருக்கிற இடத்தையோ இல்லை இவனை காட்டி கொடுத்தாவோ நாங்கள் உங்களுக்கு 15 மில்லியன் அளவுக்கான பணங்களை கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. இந்த எல் மென்சோ, அதாவது சிஜேஎன்ஜியோட கார்ட்டல் சாதாரண நாள்லாம் கிடையாது. 2022 அவனுக்கு அப்போ 29 வயசுன்றாங்க. அப்போ வெளிப்படையாகவே ஒரு வீடியோ உட்காந்து அரசாங்கத்தை மிரட்டுற ஒரு வீடியோ பதிய போடுறான். அவன் கிட்டத்தட்ட ஒரு PhD பட்டமே வாங்கியிருக்கான், படிப்பில் இல்லை. அதாவது போதைப் பொருட்களை எப்படி கடத்தல் பண்ணுறது, எங்கே கடத்தல் பண்ணுறதுன்ட்டு மெக்சிகோவை ஹப்பாக வச்சுட்டு அமெரிக்காவுக்குள்ளே கடத்துகிறான், ஆப்பிரிக்காவுக்குள்ளே கடத்துகிறான், ஐரோப்பா, ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளையும் பெரிய அளவுக்கு இங்கிருந்து தான் இவன் கடத்திட்டு இருக்கான், மிகப்பெரிய அளவுக்கு. சமீப காலமாக அமெரிக்கா மெக்சிகோவுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரக் கார்ட்டல்களை ஒழிப்பதற்கு பெரிய அளவுக்கான ஒரு ஆப்ரேஷனை துவங்கியது. கிளாடியா ஷென்பம் அவர்கள், அவங்க தான் மெக்சிகோனுடைய பிரசிடென்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் இராணுவம் எங்கள் நாட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, நாங்களே தனிப்பட்ட முறையில் ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பத்திரிகை செய்திகள் மீது எல்லாமே இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, அங்கே மெக்சிகோனுடைய இராணுவம் திடீர்னு ஒரு ஆப்ரேஷனில் இறங்கியிருக்காங்க, இந்த ட்ரக் கார்ட்டலுடைய தலைவனை சுட்டு கொன்னுட்டாங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடில் இந்த ஒட்டுமொத்த குரூப்பும் நகரத்தையே பற்றி எறிஞ்சிட்டு இருக்கு. அப்போ இவங்க கிட்ட அந்த அளவுக்கு பவர் இருக்கா அப்படின்னா, மெக்சிகோ இராணுவத்துக்கு இணையான இராணுவத்தை வைத்திருக்கிறது இந்த ட்ரக் கார்ட்டல் குரூப். உங்களுக்கு சைடில் ஒரு சில வீடியோ பதிவுலாம் போடுறேன். அந்த யூனிஃபார்ம், கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்மும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அப்படி வஜ்ரம் ஆயுதம் மாதிரியான ஆயுதங்கள், அதாவது இந்த ஆயுதங்கள்லாம் என்னன்னா தாக்குதல் நடத்துவதற்காக பிரத்யோகமாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள், ட்ரோனும் வைத்திருக்கதா சொல்றாங்க. அதனாலதான் சமீப காலத்துல கூட ஒரு 15 நாளைக்கு முன்பு கூட அமெரிக்கானுடைய விமான நிலையம், மெக்சிகோ பக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் முழுமையா இழுத்து மூடினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ட்ரக் கார்ட்டல் சந்தேகத்துக்கிடமாக ஒரு சில ட்ரோனை எங்க சர்வதேச விமான நிலையம் பக்கம் தென்பட்டது, அதனால நாங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விமான நிலையத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிஜேஎன்ஜி, இந்த மென்சோ, இந்த ட்ரக் கார்ட்டல் மீது சந்தேகமாக இருக்கு, எல்லைகளை பலப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் அந்த ட்ரக் கார்ட்டல் அவனுக்கு எதிரான நடவடிக்கைகள். சமீபத்தில் வெனிசுலாவில் இருந்து தான் ட்ரக் வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெக்சிகோ அவங்க சொல்லவே தேவையில்ல. கிளாடியா ஷென்பம் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க அமெரிக்காவை பார்த்து.
அமெரிக்கா? முதல்ல உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையும் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரக் கார்ட்டலையும் முதல்ல ஒழிக்க பாருங்க. நாங்கள் அடைக்க வச்சா கூட அவங்க பெரிய அளவுக்கு லீகலாக லிங்க் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக கொண்டு போகிறாங்கன்றாங்க. அது இவங்க மட்டும் சொல்லலை, கொலம்பியானுடைய பிரசிடென்ட் குஸ்டோவோ பெட்ரோ அவர்கள் கூட சொல்லியிருந்தார். மெக்சிகோவுக்கு அப்புறம் அடுத்தது கலவர பூமியே ஆக போகிற நாடு வந்து கொலம்பியா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கேயும் ட்ரக் கார்ட்டல் வந்து அரசாங்கத்தை தனது கட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க. சரி, இப்போ எனக்கு என்ன டவுட்டு, இதை வந்து நிஜமாவே அங்கே மெக்சிகோனுடைய இராணுவம் வந்து செய்திருப்பாங்களா அப்படின்னாங்கன்னா, கிளாடியா ஷெயின்பாம் அவர்களுடைய கிளியர் ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியுது. இப்போ இல்லை, ஒரு 15 நாளைக்கு முன்பு, ஒரு மாதத்துக்கு முன்பு எலெக்ஷனில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் ட்ரக் கார்ட்டலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அவங்கள சுட்டு கொள்றதோ இல்லை இந்த மாதிரியான ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேட்டை வந்து மீறுற மாதிரி இருக்கும், மொத்தமாக நம்ம கண்மூடித்தனமாக சுடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படி செஞ்சாங்க அப்படின்னாங்கன்னா மெக்சிகோவுக்குள்ளார ஒரு வார் வரும். அது வந்து அந்த யுத்தத்தை வந்து நான் விரும்பலை. ஏன்னா அந்த யுத்தம் வந்துச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்த நம்ம சட்டத்தையே வந்து சீர்குலைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிளாடியா ஷெயின்பாம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த ட்ரக் கார்ட்டல் மீது நம்ம அடித்தோம் அப்படின்னா நாட்டை காலி பண்ணிவிடும். ஏன்னா அவங்க இராணுவம் மெக்சிகோ இராணுவத்துக்கு இணையாக இருக்காங்க. குறிப்பாக அவங்க கொலம்பியா, இந்த ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் இருக்காங்கல்ல, அங்கேருந்து ஃபுல்லாக மெஷினரிஸை கொண்டு வந்து இறக்குறாங்க. எல்லாம் பணத்துக்காக பெரிய இராணுவம் பின்னாடி ஒரு குரூப்பே இருக்குது, இராணுவத்துக்கு இணையான ஒரு குரூப். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இப்போ போன வருஷம் இவனுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையின் போது என்ன பண்ணுறாங்க, இராணுவம் இவன் வெஹிக்கிள் வந்து தெரியாமல் பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்போ இவன் நேரடியாக போகிறான். இராணுவம் அந்த வீடியோ பதிவு கூட இருக்குது. பட் மிங்கிள் ஆஃப் வீடியோ பதிவில் நான் எதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறது மொத்தம் ஒரு 50-100 வீடியோ பதிவு இருக்குது. இருந்தாலும் அது ஏதோ ஒரு டைமில் உங்களுக்கு கரெக்டாக வரும், மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நானும் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த வீடியோ பதிவில் மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டான். நேரடியாக போயிட்டு அந்த இராணுவத்தை பார்த்து, ஏய் கட்டி தொங்க விட்டு கீழே தொங்க விட்டு போயிடுவேன், யாருக்கிட்ட எங்கே வந்து யாரோட வெஹிக்கிள் பிடிச்சி வச்சிருக்கு தெரியுமா அப்படின்னோடனே அவன் ஒன்றுமே பேசல. அவன் எங்கே நீங்கள் பேசுனாலும் சரி அப்படியே அசால்ட்டாக முடிச்சிடுவோம் கதையை, கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த இராணுவம் அவங்க பாட்டு கிளம்பிட்டே இருக்கிறாங்க, ஒரு பாட்டு தூக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் ஒரு சர்வசாதாரணமாக இருக்கும். அங்கே கூட அரசாங்கமே பயப்படும். இன்னொரு 2 எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் நான். டிசம்பர் 2025 அங்கே மெக்சிகோவில் எலெக்ஷன் ஒன்று. எலெக்ஷனில் மேயர் சொல்கிறாரு, இனி இந்த மெக்சிகோனுடைய அந்த முக்கிய சிட்டிய தலைநகர் பக்கத்தில் ட்ரக்கே இருக்காது, ட்ரக் கார்ட்டல்கள் ஒழிக்கப்பட வேண்டும், அப்போதான் மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று அந்த கேம்பிங்கில் பேசுகிறாரு, அடுத்த நாள் பப்ளிக்காக வந்து சுட்டுட்டு போயிட்டேன்ட்டாங்க. ஐயா இது ஒரு தடவை இல்லைங்க ஐயா, இந்த மாதிரி 3 மேயர் சுட்டுருக்காங்க. எத்தனை, இது வந்து 3வது மேயர். டிசம்பர் 2025 ஒன்று, 6 மாதத்துக்கு முன்பு ஒன்று, அப்புறம் 2024 எண்டில் ஒன்று. இந்த மாதிரி 3 மேயர்களை அடுத்தடுத்து போடுறாங்க. அது மட்டும் இல்லை, அதிபருக்கே மிரட்டல் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதிபர் உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரக் கார்ட்டல் எவ்வளோ ஒரு வலிமையான நபர். அந்த நபரை போட்டுட்டா அந்த குரூப் இப்போ சும்மா விடுமா? கண்ணு கெட்டுற திசையெல்லாம் கொளுத்துறாங்க, விமான நிலையங்கள் சூறையாடுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள கொளுத்தி எறிகிறாங்க. ஒரே ஒரு பெட்ரோல் பங்கு கூட இருக்கக்கூடாதுன்னு பெட்ரோல் பங்கை எடுத்து பெட்ரோல் ஃபுல்லாக அடித்து பற்ற வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில கேமராமேன்லாம் வந்து லைவாக எடுத்தாங்கன்னா அவங்கள கட்டி தூக்கி போயிட்டே இருக்கிறாங்க. சப்போஸ் அமெரிக்கா சிட்டிசனாக இருந்தாங்கன்னா உடனடியாக பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. திரும்புற திசையெல்லாம் சுட்டு தள்ளுறாங்க. இராணுவம் வருகிறது, கட்டுக்குள் எடுப்பதற்காக பெரிய அளவுக்கு முயற்சியை பண்ணுறாங்க. கன்ஷூட் நடக்குது, வெளிப்படையாகவே ஃபுல்லாக கன்ஷூட் நடக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் வந்து கொண்டு போவாங்கல்ல வெஹிக்கிள், அதை ஃபுல்லாக ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. லே சுடுலே, இப்போ சுடுலே அப்படின்றாங்க. இப்போ சுட முடியுமா? ஏன்னா அங்கே பெட்ரோல் இருக்குது, கேஸ் அடித்தா நீயும் தான் மொத்தமாக எல்லாரும் காலி ஆகிடுவோன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த மாதிரி ஒட்டுமொத்த கண்ட்ரோல் இருக்குது. சரி, இதை யார் பண்ணியிருப்பாங்க? மெக்சிகோ வந்து நிஜமாவே பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா, இப்போ அவங்க
வேற வழியே இல்லை, அவங்க வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாங்களா எடுக்கலையான்றது பார்க்கணும். ஆனால் கிளாடியா ஷென்பம் அவர்கள் மக்கள் மத்தியில் தோணினாரு, கவலைப்படாதீங்க அமைதி கொண்டு வந்துடலாம், அமைதி வந்து கூடிய சீக்கிரம் வருன்றாங்க. ஆனால் இதை செய்தது சிஏஏ. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பு வந்து கிளாடியா ஷென்பம் அவர்கள்ட்ட பேசுகிறார். இவர் தான் சாதாரண ஆள் கிடையாது, தான் பேசுனா அதை உடனடியாக லீக் பண்ணிடுவார். ஏன்னா நான் ஒரு நாட்டாம, என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாமே என்கிட்ட பம்பிட்டு தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை விஷயத்தையும் லீக் பண்ணார். அப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிரசிடென்ட் ஷென்பாம், நீங்கள் வந்து மெக்சிகோவை ரன் பண்ணல, கார்ட்டல் தான் உங்கள் மெக்சிகோவை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கார்ட்டலுக்கு தலைமையில் தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ன உடனே அவங்க நோ நோ பிரசிடென்ட் ப்ளீஸ் ஒய் யூ ஆர் சேயிங் லைக் திஸ், வி வில் டேக் ஏ கண்ட்ரோல் நோ அப்படின்னாங்களாம். அதாவது இவங்க பிரசிடென்ட்டுக்கிட்ட நோ நோ ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். உடனே இவர் சொல்லிட்டாங்களா, ஷென்பாம் ஃபினிஷ் திஸ் அப்படின்னாங்களா. ஓகே ஓகே ஜோ பைடன் வருது பாருங்க, ட்ரம்ப் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. இவர் ஏற்கனவே மேக்ரன் அவர்களை வந்து சொன்னார்ல, மேக்ரன் அவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு, ஏய் 100% வரி போட்டுமானோடனே நோ ஜோ நோ நோ ட்ரம்ப் வை யூ ஆர் டூயிங் லைக் திஸ் அப்படின்னோடனே அவர் உடனே மாற்றி அந்த மாதிரி இவர்கிட்ட யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து பொதுவெளியில் வெளியிட்டு தான் கிங்னு வெளியிட்டு வரல. அந்த மாதிரி கிளாடியா ஷென்பம் அவர்கள் பேசினதே வந்து வெளியிட்டாருன்னா டைலாக்காக போயிட்டு மக்கள் மத்தியில் பேசினார். அப்போ கூட என்ன சொன்னார்னா, நாங்கள் தான் அந்த ட்ரக் கார்ட்டலை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும், ஆனால் எல்லை பகுதியிலிருந்து நாங்கள் உள்ள வரட்டுமா இல்லை நீங்களே எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அவங்களே எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா சிஏஏ எல்லை பகுதியில் ஒரு வந்த 3வது மாதத்துலே பெரிய ஒரு குரூப்பே உருவாக்குனாங்க, பெரிய ஒரு படையை தயார் பண்ணாங்க. அந்த படை முழுமையாக ஊடுருவலை தடுப்பதற்காக மட்டும், தேவைப்பட்டால் ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்துவதற்காகவும் விட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்பு ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் வந்து செயல்பட்டதா சொன்னாங்க. அதாவது ரகசியமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க சிஏஏ. மேபி உள்ளே பூந்து அமெரிக்கா அங்கே மெக்சிகோனுடன் இராணுவத்தினுடன் இணைந்து பண்ணாங்களா இல்லை தனியாக பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் சர்வசாதாரணமாக போட்டாங்க. ஒரு காரில் வரும்போது சுற்றி நிற்கும் போது அடித்தாங்க, அடித்ததில் மனுஷன் வந்து ஸ்பாட்லேயே காலி. இன்னும் ஒரு சில செய்திகள் என்ன வந்து கொண்டிருக்கிறது என்றால், மெக்சிகோவில் கிளாடியா ஷென்பம் அவர்கள் சொன்னதாக, இல்லை அவன் கொஞ்சம் பாதிக்கு மேலே உயிரோடு இருக்கிறான், அவனை கொண்டு போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, பட் அவனை சுட்டதுக்காக தான் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்றாங்க. பட் அமெரிக்க சிஐஏ வந்து சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் செத்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த செய்தின்றாங்க. எல்லை பகுதியில் படு தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. ஏன்னா அவங்க எங்களுக்கு இவங்க மட்டும் மெக்சிகோ மட்டும் கிடையாது, இது யார் இணைந்து பண்ணாங்க, அமெரிக்காவும் தான் எங்களுக்கான முதல் எதிரின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தான் இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் 2026 அமெரிக்காவும் மெக்சிகோவும் இணைந்து நடத்துகிறதா பேச்சுவார்த்தை. பயங்கரமாக வேலைலாம் போயிட்டுருக்கு. இந்த ட்ரக் கார்ட்டல்கள்னால பெரிய அளவுக்கு கெடுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான நகரங்கள் ட்ரக் கார்ட்டலோட கண்ட்ரோல் இருக்குது, இராணுவம் களமிறங்கி இருக்கிறது. மேபி அமெரிக்கா இராணுவம் உதவி செய்கிறதா என்றால் ஒரு சில பகுதியில் அமெரிக்காவுடைய பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டர் வந்து அவங்க இராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போயிட்டு மெடிக்கல் சிகிச்சை கொடுப்பதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் கடுமையான துப்பாக்கி சூடு, எல்லாம் சாரையாக துப்பாக்கி சூடு, அவங்க யாரையும் பார்க்கல. அந்த வெறி வந்து மெக்சிகோ நகரத்தையே வந்து சூறையாடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு தகவல் வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், மெக்சிகோ அரசாங்கம் பண்ணல, இது சிஏ தான் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு மாவட்டத்தையே ரன் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட ஒரு முக்கிய நபரை போடுறோம் அப்படின்னா உடனடியாக மிலிட்ரியிலேருந்து எல்லாமே தயார் நிலையில் காவல்துறையால் அட்லீஸ்ட் சொல்லுவாங்க, இவங்க பாருப்பா ஒரு பெரிய ஆளை போடுறோம், கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒன்று பதில் நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ பெரிய ரவுடிங்க தாதாங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா உடனே காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா 144 தடை உத்தரவை போட்டு தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அவ்வளோ பெரிய நாட்டை மெக்சிகோ ரன் பண்ணுறாங்க. ட்ரக் கார்ட்டல் உங்களுக்கு இணையாக இருக்காங்க. வெளிப்படையாக பிரசிடெண்ட்டை மிரட்டுறாரு, எதிர்த்து நின்ற வேட்பாளரை போட்டு தள்ளுறாங்க. சம்டைம் வந்து கிளாடியா ஷென்பம் அவர்களே வந்து ட்ரக் கார்ட்டலுக்கு எதிராக எடுத்தீங்கன்னா முடிச்சுடுவோம்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ட்ரக் கார்ட்டலை எதிர்த்து சண்டை போட்டு
நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பேசி நம்ம தீர்த்துக்கலான்ற அளவுக்கு தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்கும். அப்படி இருக்கிறச்சே இந்த தாக்குதல் சப்போஸ் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தா கூட இராணுவம் ஹை அலர்ட்டில் முன்கூட்டியே இருந்திருக்குமே. அட்லீஸ்ட் ஒரு சின்ன தகவலாவது கசியை விட்டுருப்பாங்களே. இல்லை கசியை விட்டுருந்தா அவன் லாக் ஆகிருக்க மாட்டானான்னு தெரியல. எங்கேயோ ஏதோ நடந்து விட்டது, உள்ளே புந்து சிஏ விளையாடிடுச்சு. இப்போ மாட்டிக்கொள்வது என்பது மெக்சிகோ. ஆனால் இது அமெரிக்கா தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குது. ரொம்ப கிளியராக வேடிக்கை போட்டுறதும் உள்ளே பூந்து போட்டாங்க. ஆனால் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. பட் அமெரிக்கா இது வரைக்கும் அவங்க கிரெடிட் எடுத்துக்க மாட்டாங்க. கிரெடிட் இது எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ட்ரக் கார்ட்டலில் ஒழிக்கணுன்றாங்க. அடுத்து அவங்க கொலம்பியாவுக்கு எய்ம் வச்சுருக்காங்க. பெட்ரோ குஸ்டோ அவர்கள் வந்து ஏற்கனவே எங்கள் அமெரிக்காவுக்கு வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு போயிட்டார். பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு இதே குஸ்டோவா அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்களை பார்த்து, நீ சரியான ஆளாக இருந்தா, நீங்கள் ட்ரம்ப் அவர்களே நீங்கள் நாட்டு ஆளுகின்ற ஆளாக இருந்தா என்ன தொட்டுப்பார், என்னை வந்து இந்த மக்களை தாண்டி உங்களால் தொட முடியுமா, தொட்டுப்பா சிண்டிப்பான்ற மாதிரிலாம் சொன்னார். கடைசியில் அடுத்து ஒரு வாரத்தில் போனால் அவர் ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஆள் தான். யார் இவர்? வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் இருக்கிறார்ல, அவரு இதே மாதிரி தான் பேசினாரு. கஷ்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ மெக்சிகோவும் கிட்டத்தட்ட நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, எங்கள் நாட்டை நாங்கள் பார்த்துக்கணும்லாம் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் நாட்டை பார்த்துக்கோங்க, சைடில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும்ட்டு போட்டாங்க. இனி இவங்க வேற வழியே இல்லை, இப்போ ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இப்போ ஏன்னா பொதுமக்களை சுட்டுருக்காங்க, இராணுவ வீரர்களை சுட்டுருக்குறாங்க, கண்ணுக்கு தென்படுற மக்கள்லாம் சுட்டு தள்ளுறாங்க. அது ஒரு வீடியோ பதிவு பார்க்குறேன். ஒரு காரில் போகிறான், யார் அந்த ட்ரக் கார்ட்டல்ஸ் குரூப்ஸ் தன் தலைவன் சுட்டுறதுனால அப்படியே ரெண்டு பேர் கண்ணு பிடிச்சிக்கிட்டானுங்க. அவங்க பாட்டுக்கு சுட்டுட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. சுட்டு போயிட்டே இருக்கிறான். ஆள் இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. போயிட்டே இருக்கிறான். பெட்ரோல் பங்கா 2 ஷூட் பண்ணு, அங்கேயா பேங்கா சூறையாடுனா பணத்தை கூட எடுத்துகிட்டு போகல. அவங்க கிட்ட இல்லாத பணம் கிடையாது. அவங்க தான் அரசாங்கத்தையே ரன் பண்ணுற அளவுக்கான பணத்தை வச்சுருக்கானுங்க. அப்புறம் என்னென்ன பண்ண முடியுமோ சர்வதேச விமான நிலையத்தை எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான வீடியோ பதிவுகள் திரும்புகிற திசையெல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தனது கட்டுக்குள் கொண்டு வருகிறதா மெக்சிகோ, இல்லை என்ன செய்ய போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடிய விரைவில் தகவல் முழுவதும் நம்மளுக்கு கசிந்து விடும். வேறு யார் யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, இல்லை அவன் வந்து உயிரோடு இருக்கிறானா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்து உங்களுக்கு அப்டேட், இரவு பதிவிலோ இல்லை சப்போஸ் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ பதிவை உங்களுக்கு போட விரும்புகிறேன். நான் இது மெக்சிகோ, இது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ தான் கேள்விப்பட்டேன் ஒரு சில நகரங்கள் தனது கட்டுக்குள்ளே வந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அது கூடுதல் தகவல். சரி, வெனிசுலா வந்து என்னதான் அமெரிக்கா தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், இனி வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் யாரும் கியூபாவுக்கோ மற்றதுக்கோ கொடுக்கக்கூடாது, ரோட்ரிகஸ் அவர்கள் தலைவரை மட்டும்தான் விரும்பணும், தலைவரை மட்டும்தான் பார்க்கணும், தலைவர்கிட்ட மட்டும்தான் பேசணும், எண்ணெய் வளங்களை வேறு யாரிடம் பேசக்கூடாதுன்ற மாதிரிலாம் பெரிய உத்தரவு கொடுத்தாலும் நேற்று திடீர்னு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். இவர் குஸ்டோவோ பெட்ரோ அவர்கள் இருக்கிறார்ல, அவர் ஒரு முக்கிய எண்ணெய் கிணறு, அவருடைய சகாக்கள், அவங்களோட தொழில் அதிபர்கள் ஒரு 2 எண்ணெய் கிணறுகளை தூக்கியிருக்காங்க. அதாவது டீலுக்கு பேசியிருக்காங்க. அப்போ வெனிசுலாவோட அதிபர் ரோட்ரிகஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரே நாடுகளுக்கு மட்டும் கிடையாது, நாங்கள் ஏன் எல்லா நாடுகளையும் ஈக்குவலாக தான் நாங்கள் பார்க்குறோம், அதனால் இந்த ப்ரெஷர்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும்ன்றாங்க. பட் ரொம்ப ஸ்மூத்தாக போன மாதிரி தான் தெரியுது. பட் திடீர்னு என்று கொலம்பியாவை கொடுத்துருக்காங்க. இனி வெனிசுலாவை மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, இல்லை ரோட்ரிகஸ் அவர்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. இது அது ஒரு செக் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்போ ஈராக் இருக்காங்கல்ல, ஈராக் வந்து ஈரான்கிட்ட இப்போ நேற்று பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. போயிட்டு ஆயில் அண்டு கேஸை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னாங்க. ஏன்னா குர்தீஸ் கிட்ட பெரிய அளவுக்கு லிங்கை வச்சுக்கிட்டு இவங்க ஆயில் அண்டு கேஸ் வாங்கினாங்க. அது சிரியானுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அதனால் ஈராக் வந்து ரொம்ப தடுமாறுறாங்க. இப்போ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இப்போ ஈரான் கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அது இந்த நேரத்தில் ஒப்பந்தம் போடுறாங்கன்றது ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக சொல்ல முடியும் நம்ம. அப்புறம் நம்ம உக்ரைனோட செய்திகளை முடிச்சிடலாம். நேற்று 22 குறிப்பாக தலைநகரில் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்டை அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. அப்புறம் போலனுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலும் பெரிய அளவுக்கு ஒரு அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. நேற்று கொஞ்சம் ரஷ்யா அதிகமான அளவுக்கான தாக்குதலை உக்ரைன் மீது நிகழ்த்தியிருக்கிறது. காரணம், அவங்களுடைய தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி மீது 1400 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறாங்க என்பது கூடுதல் தகவல். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு பகீர் தகவலை சொல்கிறேன். இந்த தகவலை கேட்டு சில பேருக்கு அதிர்ச்சி அடையலாம். அதனால் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஜெலன்ஸ்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிபிசி நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். வழக்கமாக இத்தனை நாள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உக்ரைன் முடிஞ்சதுன்னா அடுத்து ஐரோப்பாவை பிடிக்க போகிறாங்க, ஐரோப்பா முழுவதும் ரஷ்யாவுடன் இணைக்க போகிறாங்க, அதை காப்பாற்றுவதற்காக தான் நான் எங்கே இருக்கிறேன், யாரு ஐரோப்பாவின் இரட்சகராகிய நான்
உங்கள் முன்று தோன்றி ரஷ்யாவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்கேன், அதனால ஆயுதங்களை கொடுங்கள் மக்களே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பிரதானமாக தூங்க போகும்போது எந்திரிக்க போகும்போது ரஸ்கா குஸ்கா வீடியோவில் போட்டுட்டு இருப்பார் தினசரி. ஆனால் இன்று வந்து அந்த செய்தியாளர் கேட்கிறாருல, அவரே கொஞ்சம் அப்படியே ஜெர்க்காய் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. என்னன்னா உளவு தகவல்கள் இவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்களாம். அதாவது உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் தகவல் என்ன சொல்றாங்கன்னா, கூடிய விரைவில் புட்டின் அவர்கள் 3ஆம் உலக யுத்தத்தை தொடங்க போகிறார். இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு பேராபத்து வந்துவிடும். இந்த உலகத்தை காக்கின்ற ஒரு பொறுப்பு எனக்கும் இருக்கிறது, மற்ற நாடுகளுக்கும் இருக்கிறது. உடனடியாக எனக்கு உதவி செய்தீர்கள் என்றால் இந்த 3ஆம் உலக யுத்தத்தை தடுத்து நிறுத்தி விடலாம். உடனடியாக நம்ம செஞ்சே ஆகணும். இல்லைன்னா நான் இத்தனை நாள் உளவு தகவல் என்ன சொல்லிச்சுன்னா ஐரோப்பா தான் பிடிச்சிருவாங்கன்னு இருந்தாங்களாம். ஆனால் இப்போ வந்து பகீர் தகவலை கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ என்ன ஆச்சுன்னா, இனி ஐரோப்பாவின் இரட்சகர் கிடையாது, உலகத்தையே காக்கின்ற ஒரு இரட்சகராக திகழ்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். என்ன புடின் அவர்கள் 3ஆம் உலகத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தையும் என் கண்ட்ரோலுக்குள்ள எட்டு வந்து நான் தான் கிங்குன்னு உட்காந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அதை இப்போ தடுக்கணுமா, தடுக்க கூடாதா? அதனால எனக்கு உலக நாடுகளே உதவி செய்யுங்கன்ற இதெல்லாம் உங்களுக்கு கேட்கும் போது என்னை பார்த்தா உனக்கு ஏதாவது தெரியுதான்னு கூட உங்களுக்கு தோணும். வேற வழி இல்லை பாஸ், அங்கே நியூஸ்ல கொடுத்த பேட்டியை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் இது வந்து ஒன்றும் உங்களுக்கு மிகைப்படுத்தியோ இல்லை இல்லாத தகவலோ சொல்லலை. நீங்க பிபிசி சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி வந்து சிறப்பா இருக்கு. அதுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்வாங்களான்றாங்க. இப்ப ட்ரம்ப்னாலாம் 3ஆம் உலக யுத்தம் போல ஈரான் மீது அடிக்கிறேன்னு சொல்றது விவகாரத்துல இருந்து மீதி எல்லாத்தையும் வரி போறதுல இருந்து மீதி எதுவுமே அதெல்லாம் கிடையாது. சீனா மீது தடைகள், இந்தியா மீது தடைகள், அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலப்ப. அது ஈரான் மீது யுத்தம் தொடங்கினா அது ரீஜனல் யுத்தமா மாறும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் 3ஆம் உலகத்துக்கான வழிகோள்கள் கிடையாது. உக்ரைன் மீது தாக்கல் நடத்துவது மட்டும் 3ஆம் உலகத்துக்கான வழிகோள்களை தெரிகிறது. இனி உலகத்தின் ரட்சகராக திகழ்கிறார். மேபி அடுத்த போப்பாண்டவரா ஒரு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க வளமுடன் ஜெலன்ஸ்கி, உங்களுடைய எண்ணம் நிறைவேறட்டும். ஆனால் பேச்சாற்றல் வேணுங்க, எங்க போனாலும் பேச்சாற்றல் வேணும். அதையும் மீறி நம்புற ஒரு கூட்டம் வேணுங்க. எது சொன்னாலும் எந்திரிச்சுட்டு தலைவா அப்படின்னு நம்புற கைத்தட்டுற கூட்டக்கர் வரைக்கும் யாரும் ஜெலன்ஸ்கி அசைச்சிக்கவே முடியாது. இன்னும் என்னன்னாலும் அடிச்சு விடலாம், அடிச்சு தும்சம் பண்ணலாம். இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல அவ்வளவுதான். ஆப்பிரிக்கா நாடே பிடிச்சிக்க போறாங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் ஓடி அண்ணா எங்க நாட்டை காப்பாத்துக்குன்னு எங்களுக்கு உதவி பண்ணுவார்னு மனநிலையில பேசுறாரா? இல்லை ஐரோப்பா நாடுகள் வேணா இவர் பேசிக்கலாம். வெள்ளையாக்கிறவங்க வெகுளியா இருப்பாங்கன்னு இன்னொன்னு சொல்லுவாங்க. வெள்ளையாக்கிறவங்க பொய் பேச மாட்டாங்கன்னா வெகுளியாவும் இருப்பாங்களாம், என்ன சொன்னாலும் நம்பிப்பாங்களாம். அதனாலதான் வெள்ளைக்கார பொண்ணுங்கெல்லாம் பாருங்க டக்குன்னு மயங்கிடுறாங்களாம். அதே மற்ற தமிழக பெண்களோ இல்லை மற்றெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மயங்க மாட்டாங்க. வெள்ளைக்கார பெண்களோ ரொம்ப சீக்கிரமா லவ் அஃபேர்ஸ் வந்து சீக்கிரமா விழுந்துறது காரணம் வெகுளியா இருக்கிறனால. அதனால அதை ஏதாவது வீக்னஸை வச்சு பயன்படுத்துறாரா என்னன்னு தெரியல. அதை பார்க்கலாம். ஃபைனலாக ஒரே ஒரு கிளைமேக்ஸோட முடிக்கிறேன் நான். ஆப்கானிஸ்தானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவு பார்த்தேன், உங்க நைட் ஷேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே எத்தனை ஸ்டார்ட் பண்ணுறாலும் தெரியல. பெரும்பாலான இராணுவனுடைய வாகனங்கள் எல்லாமே அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில். இனி போதும், பொறுத்தது போதும், பொங்கி எழும் மனோகரா தான். பேச்சுவார்த்தை என்பதே கிடையவே கிடையாது. எப்போ அவங்க எல்லையை மீறி எங்கள் மக்களை 20 பேர் அடித்தாங்களோ, இதுக்கப்புறமா நாங்கள் பதிலடி கொடுக்கல அப்படின்னா நாங்கள்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் மக்களே இல்லைன்ற மாதிரி வெறியாகிறாங்க. இப்போ செல்ஃபி பாய்ஸ் அணுகுண்டு பாய்ஸ் மீது போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவங்க அக்கல் இருக்கிற அணுகுண்டு தூக்கி வீசுறாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவும் இன்று இரவு சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. கடைசியில் ஈரானுடைய தகவல் ரொம்ப புஷ்ஷுன்னு போயிட்டு கடைசியில் இங்கே கூட தகவலாம் மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாக கொண்டிருக்கிறது கூடுதல் தகவல். ஸோ ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.